மக்களே நம்ம என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்கணும் குக்கு கோமாளி பற்றி தான் பார்க்கணும். குக்கு கோமாளியோட ஃபஸ்ட் ப்ரோமோ ஆல்ரெடி இந்த வாரத்தோட ஃபஸ்ட் ப்ரோமோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இது வந்துட்டு ரெண்டாவது ப்ரோமோ தான் மிகப்பெரிய ஒரு செம்மையான ஒரு மொக்க டாஸ்க்கு செம்ம மொக்கைஸ்லாம் நிறையா ஒரு நம்ம புகழாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு மொக்கெல்லாம் வந்துருக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏற்கனவே நம்ம பூஜா அண்டு நம்ம திவ்யாவுக்கும் குரேஷிக்கும் பேக்கப் ஆயிடுச்சு. அண்ட் ஜோயாவுக்கும் குரேஷிக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ட்ரெண்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட் சேர்ந்தது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே அவங்க 2 பேருமே பேர் ஆனாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேரிங்கோட ஒரு லவ் மூடில் ஸ்டார்ட் ஆகி ஒரு வேற மாதிரி ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு தான் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தெரிவிச்சிடலாம் கூடிய சீக்கிரம். அண்ட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்துட்டு ஒரு கெடா விருந்து வாரம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த கெடா விருந்து வாரத்தில் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, என்னடா அவங்க ஜட்ஜா இல்லை ஒரு கெஸ்ட் மாதிரியே நடந்துக்கல, இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ட்ரஸ்டி, அவ்வளோ ஒரு கோவமா, அவ்வளோ ஒரு வன்மையா, அவ்வளோ ஒரு கொடுமையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்தோன்னா அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே டிஷ் இந்த வாரம் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு வாரம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரே டிஷ் தான் செய்யணும். அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இவங்க வந்துட்டு போட்டி அந்த இதில் இப்படி தான் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னும் நிறைய டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ சொல்லியிருந்தேன். அதை பார்த்துருங்க. ஏன்னா பார்க்கலன்னா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே நம்ம கோமாளிஸ்லாம் ஹீரோ கெட்டப்பு, ரஜினியா இருக்கட்டும், விஜய், சூர்யா, அவங்க மாதிரி எல்லாம் ஒரு அஜித் கெட்டப்பு எல்லாருமே ஒவ்வொரு கெட்டப்பில் வந்திருந்தாங்க. ஹீரோ கெட்டப்பில் வந்திருந்தாங்க. இதில் வந்துட்டு என்னன்னா நம்ம கெஸ்ட்டாக வந்துட்டு யார் வராங்கன்னா நம்ம சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்துட்டு நான் தம்ப்ளைனில் போட்டோ கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்தோன்னா நம்ம தாமு வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று கேட்குறாப்புல, இந்த ஷோலாம் பார்ப்பீங்களா, இந்த ஷோலாம் ஒரு பார்த்து ஒரு நகைச்சுவை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் பார்ப்பேன், நான் நல்லா தான் பார்ப்பேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு டாஸ்க்கு கொடுத்து மொக்கையாக்கி விட்டாங்க. நம்ம தாமுவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரண்யா பொன்வண்ணன் அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்டு இந்த டாஸ்க் வந்துட்டு இங்கே சமைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, யார் இந்த டாஸ்க்கு வந்துட்டு இந்த குகுத் கோமாளினா என்ன அப்படிங்கிறது நம்ம சரண்யா பொன்வண்ணன்ட்டு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ஒருத்தவங்க சமைக்கிறவங்க ஒருத்தவங்க கெடுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமாளிஸையும் நம்ம குக்ஸையும் குத்தி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம குக்ஸ் வந்து சமைக்கிறாங்களா, கோமாளி வந்து அதை கெடுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோமாளி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஹெல்ப் பண்ணி அவங்க தான் சமைக்கவே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் சமைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள தான் கொஞ்சம் பாராட்டணும் வந்துச்சு. நீங்க வந்துட்டு வீல குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம சரண்யா பொன்வண்ணன் வந்தோன்னா உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகும்போது இவங்க வந்துட்டு நம்ம புகழ் வந்துட்டு என்ன தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. தெரியுதே, என் கண்ணுக்கு முன்னாடி தானே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கை வாங்கிட்டு, புகழ் மொக்கை வாங்குறதுன்னா சும்மாவா, மொக்கை வாங்கிட்டே தான் இருப்பாப்ல, அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு பூஜா வந்துட்டு ஒரு ஷோவில் சூப்பர் சிங்கர் அந்த ஷோவில் வந்துட்டு பாடியிருப்பாங்களாம். இவங்க இந்த இப்போ சரண்யா பொன்வண்ணன் நடிச்ச விஐபி படத்துலேருந்து அம்மா அம்மா நீ எங்கே அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் பாடியிருப்பாங்களாம். சாங் பாடியிருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த சாங் வந்துட்டு அழுவாமல் பாடினதே கிடையாதான். இப்போ அவங்க அந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ தான் அழுவாமல் பாடியிருக்காங்க. குக்குத் கோமாளி உள்ளுக்குள்ளே வந்த இப்போ தான் இப்போ அழுவாமல் பாடியிருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டு பாடினவே அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு மெமரியபிள் வந்துருமா, அதனால் அவங்க வந்துட்டு அழுதுருவாங்க அந்த பாட்டு பாடும்போதே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜோயாட்ட போய்ட்டு மலையாளத்தில் பேசுகிறாங்க. எனக்கு மலையாளம் அவங்க பேசுவாங்கங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த மலையாளத்தில் பேசுகிறாங்க. குக்கிங் மாதிரி அறியுமா அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கு என்ன அறியுமா அப்படிங்கிற மாதிரி நான் சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் பார்க்கும்போது. ஏன்னா குக்கிங் அறியுமா அப்படிங்கிற மாதிரி நரியுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா கேட்குறாங்க மலையாளத்தில் அவங்க பிறகு பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. நம்ம மலையாளம் தெரிஞ்சால் பரவாயில்ல, மலையாளமே தெரில, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிகில் கெட்ட போட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிகில் கெட்ட போட்டு நம்ம பிகில் புகழ் வந்திருந்தாருன்னு. அந்த பிகிலோட அவங்க அப்பா கேரக்டர் விஜய், அவங்க அப்பா கேரக்டர் வந்துட்டு அந்த பிகிலில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஒரு இதெல்லாம் சீன்லாம் கொடுத்துட்டு அந்த வேஷ்டி கட்டி மடிச்சு கட்டுறதா இருக்கட்டும், குதிச்சு அந்த மாதிரிலாம் கட்டிட்டு நம்ம புகழ் இருந்தாப்புல. அதுவும் சரண்யா அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆல்ரெடி 2 மொக்கை வாங்கிட்டாங்க. இன்னொரு மொக்கை வாங்குறதுக்காண்டி நம்ம சரண்யா முன்னாடி ஒரு பிட்டை போட்டுருக்காங்க. கெஸ்ட் வந்துருக்காங்க, நம்ம ஒரு டிவியில் தெரியணும், ஒரு தனியாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம ஆல்ரெடி புகழ் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாப்ல. அது மாதிரி இப்பயும் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வந்துட்டு புகழ் வந்துட்டு ஆல்ரெடி வரவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிகில் கட்டை போட்டு ஆள் சீனா அப்படியே தூக்கி மடிச்சு கட்டிட்டு வந்துகிட்டு இருந்தப்ப அதுக்கு நம்ம சரண்யா பொண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா, லாஸ்ட்டில் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நானும் விஜய் ஃபேனாக இருந்தவன் தான், அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா புரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புகழை பார்த்து சொல்லிடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லி புரோட்டா மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க விட்டாங்க. ஸோ சார். அண்ட் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஒரு லென்த்தாகவே போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு நான்
அப்டேட் பண்ணுறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் பேரிங் வீடியோவும் இந்த வாரம் வந்துடும், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் டாட்டா பாய்.